யாரெல்லாம் இஸ்ரேலை பகைக்கிறார்களோ, இஸ்ரேலில் பேச்சை கேட்கலையோ, ஜூவிஸ் லாபிக்கு எதிராக இருக்கிறாங்களோ அவர்களை அமெரிக்காவினுடைய அதிபராக இருந்தால் கூட அவர்கள் விட்டு வைக்க மாட்டார்கள் என்பதுதான் அவர்களுடைய திட்டங்களில் பிரதானமான ஒன்றாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் யாரெல்லாம் இஸ்ரேலை பகைக்கிறார்களோ, இஸ்ரேலில் பேச்சை கேட்கலையோ, ஜூவிஸ் லாபிக்கு எதிராக இருக்கிறாங்களோ அவர்களை அமெரிக்காவினுடைய அதிபராக இருந்தால் கூட அவர்கள் விட்டு வைக்க மாட்டார்கள் என்பதுதான் அவர்களுடைய திட்டங்களில் பிரதானமான ஒன்றாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் லெபனான் மீது மிக கொடுமையான தாக்குதல்களை மீண்டும் நடத்தி கொண்டிருக்கிறது இஸ்ரேல். யுத்த நிறுத்தம் ஒன்று நடைமுறையில் இருக்கும் போது அதை மீறி எப்படி காசாவில் பண்றாங்களோ அதே வேலையை சேம் காரியத்தை லெபனான்லையும் அவங்க பண்ணி கொண்டிருக்கிறாங்க என்கிற செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. கடந்த Subscribe now and press the bell icon. அன்றைக்கினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனம் மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய 2 ஆண்டுகால யுத்தம் தற்போது ஒரு யுத்த நிறுத்தமாக மாற்றப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல யுத்த நிறுத்தத்தை மீறி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் தொடர் தாக்குதல்களை காசாவினுடைய பகுதிகள் மேல நடத்தி வருகிறது. இன்றைக்கும் அவர்கள் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல்களில் குறைந்தது 4 அப்பாவிகள் காசா பகுதிகளில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், 13 பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடிய சூழல்ல யுத்த நிறுத்தம் ஏற்பட்டு 198வது நாட்களை நாம் தாண்டி கொண்டிருக்கிறோம். 198 நாட்களாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் யுத்த நிறுத்தத்தை மீறி தாக்குதல்களை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இந்த சம்பவங்களுக்கு மத்தியில தான் இடையில ஈரான் மீதான ஒரு பாரிய யுத்தம் இஸ்ரேலிய அமெரிக்க கூட்டு ஆக்கிரமிப்பு இராணுவங்களால் நடத்தப்பட்டு அது ஒரு தற்காலிக யுத்த நிறுத்தமாக இன்று வரைக்கும் தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலையும் நம்ம அவதானிக்கக்கூடிய இந்த நிலைமையில இன்றைக்கு பல முக்கியமான சம்பவங்கள் நடைபெற்றிருக்கிறது. குறிப்பாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பை இலக்கு வைத்து நேற்று இரவு வாஷிங்டன் டிசியில் ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டது நமக்கெல்லாம் தெரியும். தனித்த வீடியோவாக அதை நம்முடைய தளங்களை நம்ம வெளியிட்டிருக்கிறோம். இந்த தாக்குதலை பொறுத்தவரையில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இடத்துல ஊடகங்கள் உடனடியாக கேட்ட கேள்வி என்னன்னா, ஈரான் மீதான அமெரிக்க யுத்தத்திற்கும் இந்த தாக்குதலுக்கும் தொடர்பு இருக்கிறதா என்பதுதான். ஆனால் உடனடியாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்லிட்டார்னா, இல்லை அதுக்கும் இதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது, அந்த தாக்குதல்களோடு இதை நம்ம கோர்த்து கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு சொல்லிட்டாரு. ஆனால் அந்த தாக்குதல் நடைபெற்ற அந்த தருணத்தை ஊடகங்கள் ஆல்ரெடி அது லைவ் டெலிகாஸ்டாக ஃபாக்ஸ் உள்ளிட்ட தொலைக்காட்சிகளில் போய்கொண்டிருக்கும் போது அந்த சம்பவம் நடைபெறுகிறது. ஆல்ரெடி அந்த மீட்டிங் நடந்து கொண்டிருக்கும் போது ஃபாக்ஸ் உள்ளிட்ட பல நியூஸ் ஊடகங்கள் அதை லைவ் டெலிகாஸ்டாகவே பண்ணி கொண்டிருந்தாங்க. குறிப்பாக ஊடகவியலாளர்களுடனான ஒரு சந்திப்பும் விருந்துபசார நிகழ்ச்சியும் தான் அதில் நடைபெற்றது. வாஷிங்டன் டிசியில் இருக்கக்கூடிய ஹில்டன் ஹோட்டலில் நடைபெற்று கொண்டிருக்கும் போது திடீரென ஒரு நபர் உள்ள வர்றாரு, உள்ள வந்து அட்டாக் பண்ணுறாரு. அட்டாக் பண்ணும்போதே முதல்ல அந்த வீடியோவில் காட்சி தருவது அமெரிக்காவினுடைய துணை அதிபர் ஜேடி வான்ஸ். அவரை காப்பாற்றி தனியாக எடுத்துக்கிட்டு போயிடுறாங்க செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ். அதற்கு அடுத்ததாக உடனடியாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய ஒரு உதவியாளரோட பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய காட்சி காட்டப்படுகிறது. அவர் பேசிக்கொண்டிருக்கும் போது தான் அவருக்கு சொல்லப்படுகிறது ஏதோ அட்டாக் நடக்குதுன்னு. உடனே செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அந்த இடத்துக்கு வந்து அவரையும் காப்பாற்றி தனியாக எடுத்து சென்று விடுகிறார். இந்த இடத்துல தாக்குதலுக்கு முயன்றவர் நடத்திய தாக்குதலில் ஒரு போலீஸ் அதிகாரி அவர் மேலே அவர் ஷூட் பண்ணுறாரு. அவர் புல்லட் ப்ரூஃப் அணிஞ்சிருந்த காரணத்தினால அவருக்கு எந்த காயமும் ஏற்படலை. அவரை சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு செக்கப்புக்காக அனுமதிச்சிருந்தோம், அதை நாங்கள் அவரை இப்போ வெளியே வந்துட்டார் என்கிற தகவல்களை எல்லாம் அமெரிக்காவுடைய பல ஊடகங்களும் வெளியிட்டு கொண்டிருக்கக்கூடிய சூழலில் தான் இந்த தாக்குதல் நடத்தியவர் அலன் என்று சொல்லக்கூடிய ஒரு நபர். இதற்கும் ஈரானுடைய சம்பவங்களுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. ஆனால் சும்மாவாவது இவர் அலன் என்கிற பெயரில் இருக்கக்கூடியவர் ஏதாவது ஒரு இஸ்லாமிய பெயரில் இருந்திருந்தார் என்று சொன்னால் முதல்ல இது ஈரானுடைய யுத்தத்தோடு சம்பந்தப்படுத்தப்பட்டிருக்கும், இல்லை என்றால் காசா மக்களோடு சம்பந்தப்படுத்தப்பட்டிருக்கும், இல்லை என்றால் லெபனானுடைய ஹிஸ்புல்லாக்களோடு இந்த தருணத்தில் சம்பந்தப்படுத்தப்பட்டிருக்கும். எல்லாவற்றையும் மீறி இஸ்ரேலும் அமெரிக்காவினுடைய லாபிஸும் ஒருங்கிணைஞ்சு இஸ்லாமிய தீவிரவாதம், இஸ்லாமிய பயங்கரவாதம் என்கிற ஒரு சித்தாந்தத்தை முன்னாடி கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணியிருப்பாங்க. அதற்கான ஏற்பாடு தான் இது. ஏன்னா உலகம் முழுவதும் யூத பயங்கரவாதம், ஜியோனிச பயங்கரவாதம் தலை தோங்கி உலகத்தில் எல்லா மக்களுக்கும் தெரியும். இந்த அநியாயத்தை எல்லாம் பண்றது யூதர்களும், யூதர்களோடு அவர்களுடைய பேச்சை கேட்டுக்கிட்டு டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த குழுவினரும், அதை தாண்டி ஜியோனிஸ்டுகள் தான் இதெல்லாம் பண்றாங்கிறது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விவகாரமாக மாறி இருக்கிறது. அதனால தான் யூதர்களுடனான, குறிப்பாக இஸ்ரேலுடனான தொடர்புகளை எல்லாம் யூரோப் யூனியனே துண்டிக்கணும் என்று சொன்ன தீர்மானங்களை எல்லாம் யூரோப் யூனியன் கொண்டு வர்றாங்க. ஸ்பெயின்
பாலஸ்தீனுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான பிரச்சனைகள், இப்படி பல பிரச்சனைகள் உருவாகுவதற்கு அடிப்படையாக யூதர்கள்னா யாரு என்பது உலகம் முழுவதும் தெரிந்த ஒரு பேருண்மையாக மாறிக்கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல இதை திசை திருப்பும் விதமாக, இஸ்லாமியர்கள் மேல பழி போடும் விதமாக இதை அவங்க ஒருங்கிணைச்சாலும் ஆர்கனைஸ் பண்ணினாலும் அது ஏதோ ஒரு வகையில இதற்கு பின்னணியாக யார் இருக்கக்கூடும் என்கிற ஒரு ஊகத்தை தூண்டிவிட்டிருக்கிறது. ஏற்கனவே நம்ம ஒரு தனி வீடியோவில் பேசியிருக்கிறோம். அதே மாதிரி இன்றைக்கு வெளியிட்ட வீடியோவிலையும் சொல்லியிருக்கிறோம். அமெரிக்காவினுடைய முன்னாள் ஜனாதிபதிகள் ஒருவராக இருந்த ஜான் எஃப் கென்னடி படுகொலை விவகாரம் உலகம் முழுவதும் பிரபலமான ஒரு விஷயம். ஜான் எஃப் கென்னடி எதற்காக கொல்லப்பட்டார், யாரால் கொல்லப்பட்டார் என்கிற கேள்விகளுக்கான பதிலே என்னன்னு கேட்டால், யாரெல்லாம் இஸ்ரேலை பகைக்கிறார்களோ, இஸ்ரேலில் பேச்சை கேட்கலையோ, ஜூவிஸ் லாபிக்கு எதிராக இருக்கிறாங்களோ அவர்களை அமெரிக்காவினுடைய அதிபராக இருந்தால் கூட அவர்கள் விட்டு வைக்க மாட்டார்கள் என்பதுதான் அவர்களுடைய திட்டங்களில் பிரதானமான ஒன்றாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்த லெபனானுடைய விவகாரத்தில், ஈரானோட யுத்தம் நடந்தது, யுத்த நிறுத்தத்துக்கு போனார், அது ஒரு கணக்கு. லெபனானுடனான யுத்தத்தை ஒரு ஃபோன் காலில் நிறுத்திட்டாரு. நீ யுத்தம் பண்ணக்கூடாது நிறுத்துங்கன்னு சொல்லிட்டாரு. நீங்க யுத்தம் பண்ணக்கூடாது நிறுத்துங்கன்னு சொல்லிட்டாரு. ஆனால் அதை இஸ்ரேல் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா லெபனானோட யுத்தம் பண்ணி லெபனானுடைய குறிப்பிட்ட ஒரு பகுதியாவது கைப்பற்றினா தான் இந்த வாரில் நாங்கள் ஜெயிச்சிட்டோம்னு சொல்லி இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அடுத்த தேர்தலுக்கு போகிறதுக்கு திட்டமிட்டுக்கிட்டு இருந்தார். குறிப்பாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2006 தாக்குதல் நேரங்களில் லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான வாரில் லெபனானுடைய சில முக்கியமான பகுதிகளை இஸ்ரேல் கைப்பற்றி இருந்தது. ஆனால் இந்த வாரை எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால், இந்த வாரில் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் லிட்டானி ரிவர் வரைக்கும், இஸ்ரேலுடைய எல்லையிலிருந்து லிட்டானி ஆறு வரைக்கும் 30 கிலோமீட்டர் வரைக்கும் நாங்கள் கைப்பற்ற போகிறோம், கிரவுண்ட் ஃபோர்ஸஸ் அனுப்புகிறோம்னு சொல்லி கிரவுண்ட் ஃபோர்ஸஸை மிரக்கினாங்க. ஆனால் அவர்களால் 2 கிலோமீட்டரை கூட கைப்பற்ற முடியாமல் போயிருக்கிறது. அந்த அளவுக்கு டஃப் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க லெபனானுடைய ஹிஸ்புல்லாக்களுடைய படைப்பிரிவு. குறிப்பாக ஹிஸ்புல்லாக்களுடைய ரதுவான் படைப்பிரிவு அவர்களுக்கு பயங்கரமான எஃபர்ட்டை கொடுத்து தாக்குதல்களை, பதிலடி தாக்குதல்களை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அவங்களால முன்னேற முடியலை. அப்படி இருக்கிற நேரத்தில் தான் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் லெபனான் மீதான தாக்குதல்களை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டார். ஏன்னா அதை நிறுத்தினா தான் பேச்சுவார்த்தைக்கு வருவேன்னு ஈரான் சொல்லி கொண்டிருக்கிறாங்க. இதையெல்லாம் அவர் செய்யும் போதே சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய மிக பிரபலம் வாய்ந்த ஆய்வாளர்கள் என்ன சொன்னாங்கன்னா, ஜான் எஃப் கென்னடிக்கு ஏற்பட்டது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா ட்ரம்ப்பை பொறுத்தவரையில் அந்த ஆளா எதையாவது யோசிச்சு எனி டைம் எதையாவது சொல்லி கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆள். ஆனால் அதே அவருடைய அந்த அந்த போங்கு பல நேரங்களில் பல கெடுதிகளை உண்டாக்குகிற அதே நேரம் சில நேரங்களில் மாற்று செயல் திட்டங்களையும் உண்டாக்கி விட்டுரும். இது மாதிரி திடீர்னு யுத்தத்தை நிறுத்து அப்படின்றவாறு நிறுத்தி தான் ஆகணும், அதுக்கு மேலே ஒன்றும் பேச முடியாது. இந்த மாதிரியான வேலைகளை அவர் செஞ்சு விட்டுருவார். இப்படி லெபனானுக்கு அவர் செஞ்ச வேலை ஜான் எஃப் கென்னடிக்கு நடந்ததை உலகத்தில் இருக்கக்கூடிய பிரபலமான பல ஆய்வாளர்களுக்கும் நினைவூட்டி இருக்கிறது. ஏன்னா இப்பொழுது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இஸ்ரேலுடைய பேச்சை கேட்க மறுக்கிறார். அப்படி மறுத்தால் அவருக்கு இந்த நிலை ஏற்படும். இதற்கான ஒரு முன்னோட்டம் தான் இப்பொழுது நடந்த இந்த தாக்குதலா என்கிற கேள்விகள் தற்போது சமூக வலைதளங்களில், குறிப்பாக வெஸ்ட் மீடியாக்களுக்கு மத்தியிலேயே எழுப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. ஏன்னா அமெரிக்க அதிபர் கலந்து கொள்ளுகிற ஒரு கூட்டம் எப்படி இருக்கும்? சாதாரணமாக ஒரு வெளிநாட்டுக்கு வந்தாலே அவர் தனி விமானம், அவருக்குரிய தனி விமானம், அதே மாதிரி அவருடைய எல்லா சாதாரணமாக சில ஜனாதிபதிகள் தனி விமானத்தில் போவாங்க. ஆனால் அமெரிக்க அதிபருடைய விமானம்ங்கிறது ஒரு பறக்கும் வெள்ளை மாளிகை. அதே மாதிரி ஒரு நாட்டுக்கு வந்துட்டாருன்னா அவர் பயணிக்கிற ஈவன் காரில் இருந்து எதுவுமே அந்த நாட்டுக்குரியதாக இருக்காது, எல்லாமே அமெரிக்காவுக்குரியதாக இருக்கும். ஒரு வெளிநாட்டுக்கு போகும்போது இவ்வளோ எஃபர்ட் எடுக்கக்கூடியவங்க உள்நாட்டுக்குள்ளே இவ்வளோ பாதுகாப்போடு இருந்திருப்பாங்க. அமெரிக்க அதிபர் இருக்கிறாரு, அமெரிக்காவினுடைய துணை அதிபர் ஜேடி வான்ஸ் இருக்கிறாரு, அமெரிக்காவினுடைய பென்டகனுடைய பல முக்கியஸ்தர்கள் அங்கே இருக்கிறார்கள், பாதுகாப்புத்துறை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள், அரசு அதிகாரிகள் இருக்கிறார்கள். அவ்வளவு பேர் இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு ஒரு துப்பாக்கிதாரி எப்படி உள்ளே நுழைந்தான், துப்பாக்கியோட சேர்த்து அவன் கத்திகள் எல்லாம் எடுத்துக்கிட்டு வந்தானுங்கிற செய்திகளை அமெரிக்க ஊடகங்கள் சொல்கிறது. இதையெல்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு ஆள் அவ்வளவு தூரம் நெருக்கமாக எப்படி வர முடியும்? இவ்வளவு தூரம் பாதுகாப்பை கேள்விக்குள்ளாக்கியது எது என்கிற கேள்வி எல்லாம் எழுகிறதா இல்லையா? எனவே இதற்கு பின்னால் ஈரானோ வேறு யாரோ இல்லை, இதற்கு பின்னால் மொசாத் இருக்கிறது என்பதுதான் இப்பொழுது வெளியாகி இருக்கக்கூடிய ஆரம்ப கட்ட எழுப்பப்படுகிற சந்தேகங்களாக நம்ம புரிந்து கொள்ளுகிற அதே நேரத்தில் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டால், நமக்கு தெரியும் முந்த நாள் ஈரானுடைய வெளிவிவகார அமைச்சர் ஃபாரின் மினிஸ்டர் திடீரென கிளம்பி பாகிஸ்தானுக்கு போனார். பாகிஸ்தானுடைய அதிகாரிகளை எல்லாம் சந்தித்து பேசினார். குறிப்பாக பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷரீஃபை சந்தித்து பேசினார், பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதி ஆசிம் முனீரை சந்தித்து பேசினார், பாகிஸ்தானுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டரை சந்தித்து பேசினார். இப்படி பல பேரையும் சந்தித்து பேச்சுவார்த்தையை நடத்திட்டு அவர் கிளம்பி மஸ்கட்டுக்கு போயிட்டார், ஓமானுக்கு போயிட்டார். ஓமானில் ஒரு பேச்சுவார்த்தை, அதை முடிச்சுட்டு மாஸ்கோவுக்கு, ரஷ்யாவுக்கு போகிறதாகத்தான் அவர்களுடைய திட்டம் இருந்தது. இப்படியான திட்டத்தில் நம்மளே சொல்லியிருந்த வீடியோவில் என்னென்னு கேட்டால்,
பேச்சுவார்த்தை, ஈரான் அமெரிக்க பேச்சுவார்த்தையை பொறுத்தவரையில் ஒன்று நம்ம புரிஞ்சுக்கிறோம், 100க்கு 100% அவங்க பேச்சுவார்த்தை நடத்தினாலும் எல்லா செய்திகளும் வெளியே வராது. ஏன்னா இப்போ நடக்கக்கூடிய பேச்சுவார்த்தைகளில் நேரடியான ஒரு முக்கியமான பேச்சுவார்த்தை பாகிஸ்தான் வழியாக நடந்தாலும் ஒமான் வழியாகவும் அமெரிக்காவோட பேச்சுவார்த்தை நடைபெற்று கொண்டிருக்கிறது. மாஸ்கோ, ரஷ்யா வழியாகவும் பேச்சுவார்த்தைகள் நடக்கிறது. இந்த 3 இடத்துக்கும் அவர் போவதாக இருந்தது. ஆனால் நேற்றைய தினம் மஸ்கட்டுக்கு போனவர், மஸ்கட்டில் பல பேச்சுவார்த்தைகள் நடத்தினார். ஒமானுடைய அமீரை சந்திச்சார், ஜனாதிபதியை சந்திச்சார், மன்னர் சந்திச்செல்லாம் பேச்சுவார்த்தை நடத்தினார். பேச்சுவார்த்தை நடத்திட்டு திடீரென மீண்டும் பாகிஸ்தானுக்கு இந்த வீடியோ பேசப்படுகிற இந்த நிமிடம் வந்து இறங்கி இருக்கிறார். அவரோட போன அப்பாஸ் அராக்சியோட போன அதே தூதுக்குழு பாகிஸ்தானுக்கு வந்திருக்கிறாங்க. அங்கே சில முக்கியமான பேச்சுவார்த்தைகளை மீண்டும் பாகிஸ்தானோடு நடத்துகிறாங்க. இதில் இருந்து இன்றைக்கு வெளியாகக்கூடிய மிக முக்கியமான செய்திகள் என்னென்னு கேட்டால், அவர் அங்கிருந்து மாஸ்கோவுக்கு போய் பேச்சுவார்த்தைகள் நீளமாக அமையும் என்கிற நிலையில் இல்லை, அவர் மீண்டும் பாகிஸ்தானுக்கு வந்திருக்கிறாரு. பாகிஸ்தானுடைய அதிகாரிகள் சொல்லக்கூடிய செய்திகளும் பேச்சுவார்த்தை ஒரு முடிவுக்கு வரப்போகிறது. அதாவது ஒரு நிரந்தர யுத்த நிறுத்தத்தை நோக்கி அடுத்த கட்டத்துக்கு நகர்றதுக்கு இருதரப்பும் தயாராக இருக்கிறாங்க. ஏன்னா ஈரான் விடாப்பிடியாக இருக்கிறார்கள். அவர்களுடைய அணு ஆயுத பலம் அல்லது அணு ஆயுதத்துக்கான செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை நாங்கள் யார்ட்டையுமே கொடுக்க மாட்டோம். ஏன்னா அவங்க அணு ஆயுதத்தினுடைய வாசலுக்கு வந்துட்டாங்க, கண்டுபிடிப்பு உச்சத்துக்கு அவங்க வந்துட்டாங்க. அதை விட்டு கொடுக்கறதுக்கு தயார் இல்லை. எனவே அவர்களோடு வேறு விதமான ஒரு சுமூகமான ஒரு நியூக்ளியர் பேலன்சிங்கில் போகிறதுக்கு அமெரிக்கா தயாராகிறது என்கிற ரீதியில் தான் அவர் மாஸ்கோவுக்கு பயணமாகாமல் மீண்டும் தற்போது பாகிஸ்தானுக்கு வந்திருக்கிறார். பாகிஸ்தானுடைய பிரதமர் அப்பாஸ் அராக்சி சந்திக்கிறார், ஈரானுடைய வெளிவிவகார அமைச்சர். அதே போன்று பாகிஸ்தானுடைய இராணுவ தளபதியை சந்திக்கிறார், பாகிஸ்தானுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் உள்ளிட்ட பல பேரையும் சந்திக்கிறாங்க. சந்தித்ததுக்கு பிறகு அமெரிக்காவோடு ஒரு நேரடி பேச்சுவார்த்தையை அவர் நடத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்கிற செய்திகளுக்கு மத்தியில் நேற்றைய தினம் ஓமானில் இருக்கும்போதே ஓமானில் இருந்து தொலைபேசி வழியாக கத்தருடைய பிரைம் மினிஸ்டரோட அப்பாஸ் அராக்சி, ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறார். எப்படியான பேச்சுவார்த்தைகள் நகருகிறது, அடுத்த கட்டம் என்ன என்கிற பேச்சுக்களை எல்லாம் அவங்க பேசியிருக்கிறாங்க. இங்கே உட்கார்ந்துக்கிட்டு ஷியாவா சன்னியா என்று சொல்லி சண்டை பிடிச்சு கொண்டிருக்கக்கூடிய ஒரு கூட்டம் என்ன புரிஞ்சுக்கிறோம்னு கேட்டால், அவர்களை பொறுத்தவரையில் அவர்களுடைய செயல்பாடுகளை எல்லாம் அரசியல் ரீதியாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். கத்தார் மேலே கடுமையான தாக்குதல்களை ஈரான் நடத்தி இருந்தாலும் கத்தாருடைய பிரைம் மினிஸ்டர் கால் பண்ணி, என்னப்பா என்ன அடுத்த கட்டம் என்ன செய்ய போறீங்க, எப்போ இது நிற்க போகுது, உங்கள் தரப்பு என்ன செய்ய போறீங்க, இதெல்லாம் பேசிக்கிறாங்கிற அளவுக்கு அவர்களுடைய நிலை இருக்கக்கூடிய சூழல்ல தான் லெபனான் மீது மிக கொடுமையான தாக்குதல்களை மீண்டும் நடத்தி கொண்டிருக்கிறது இஸ்ரேல். யுத்த நிறுத்தம் ஒன்று நடைமுறையில் இருக்கும் போது அதை மீறி எப்படி காசாவில் பண்றாங்களோ அதே வேலையை சேம் காரியத்தை லெபனான்லையும் அவங்க பண்ணி கொண்டிருக்கிறாங்க என்கிற செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. கடந்த 1 மணி நேரத்துக்குள்ளாக, இப்போ நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுகிற நேரத்திலிருந்து ஒரு 1 ஹவர் பின்னாடி போய் பார்த்தோம்னா அந்த காலகட்டத்துக்குள்ளாகவே தெற்கு லெபனான் மேலே பல தாக்குதல்களை அவர்கள் நடத்தி இருக்கிறார்கள் என்று சொல்லி லெபனானுடைய அரசாங்கம் நடத்தக்கூடிய தேசிய செய்தி நிறுவனம் இன்றைக்கு செய்திகளை வெளியிட்டிருப்பதை அல் ஜசீரா சுட்டி காட்டுகிறது. குறிப்பாக கலாவியா, யாரூன், பிந்த் ஜபல் ஆகிய பகுதிகளில் இன்றைக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் அதிகமான லெபனான் மக்களுடைய பல வீடுகளை அடித்து நொறுக்கி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அதே போன்று நபாதியா, அல் ஃபவுகான் போன்ற பகுதிகளிலையும் அவர்கள் விமான தாக்குதல்களையும் நடத்தி இருக்கிறார்கள். இப்படியெல்லாம் தாக்குதல் நடத்தியதற்கு பிறகு இன்றைக்கு முதல் தடவையாக லெபனானில் இருக்கக்கூடிய ஹெஸ்புல்லாக்களும் பதிலடி தாக்குதல்களை கொடுத்திருக்கிறார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தைச் சேர்ந்த 3 ஆக்கிரமிப்பாளர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய சூழல்ல இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு ஹெஸ்புல்லாக்கள் யுத்த நிறுத்தத்தை சிதைக்கிறார்கள் என்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விடுத்திருக்கிறாரு. அவர் 2 ஸ்டேட்மெண்ட்டை போட்டிருக்கிறாரு. ஒன்று, ஹிஸ்புல்லாக்கள் யுத்த நிறுத்தத்தை சிதைக்கிறாங்க, யுத்த நிறுத்தத்தை மீறி காசாவில் அட்டாக் பண்ணுறது அவங்க, அதே போன்று லெபனானில் அட்டாக் பண்ணுறது அவங்க, இதெல்லாம் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் ஹிஸ்புல்லாக்கள் சிதைக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. இது அமெரிக்க அதிபருக்கே தெளிவாக தெரியும், இது இவங்க பண்ணுகிற கோல்மால் அப்படின்னு. 2வது அறிவிப்பு என்னன்னா, அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மேலே அட்டாக் நடந்ததுங்கிறது எனக்கு அதிர்ச்சியை உண்டாக்கி இருக்குது. இந்த ஆளுக்கு அதிர்ச்சியா, இந்த ஆளே அந்த ஆளுக்கு இதுக்குரிய எல்லா பிளான்லையும் பின்னாடி இந்த ஆளை இருக்கக்கூடும்ங்கிறது தான் உலகமே உண்டாக்கி இருக்கக்கூடிய ஒரு சந்தேகமாக இருக்கிறது. அப்படி இருக்கும்போது எனக்கு அதிர்ச்சியாக இருக்குது என்கிற செய்திகளையும் அவர் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்க முடிகிற அதே நேரத்தில் இன்றைக்கு அமெரிக்காவுக்கு பதிலளிக்கும் விதமாக சீனாவினுடைய ஹெங்லி பெட்ரோ கெமிக்கல் ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கிறாங்க. சீனாவினுடைய ஹெங்லி பெட்ரோ கெமிக்கல் நிறுவனத்தின் மீது அமெரிக்கா தடை விதித்திருக்கிறது. அவங்க ஈரான்ல இருந்து பெட்ரோலியத்தை இறக்குமதி பண்றாங்கன்னு சொல்லி அதற்கு பதிலளித்திருக்கக்கூடிய ஹெங்லி பெட்ரோலியம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் ஈரான்ல இருந்து எந்த பெட்ரோலியத்தையும் இறக்குமதி செய்யறதில்லை, எனவே எங்க மேல நீங்க தடை விதிக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கான காரணம் என்னன்னு கேட்டா, ஈரான்ல இருந்து இறக்குமதி செய்யற அஃபீஷியலா அவங்க சொல்லிட்டாங்கன்னு சொன்னா அவங்க மேல தடை விதிப்பாங்கிறதுனால அதை அஃபீஷியல் பண்ணாம நாங்க இறக்குமதி செய்யறதில்லை அப்படின்னு
சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் உண்மையிலே ஈரான் யாருக்கு பெட்ரோல் விற்கிறதுன்றது உலகத்துக்கே தெரியும். முழுவதுமாக 80% பெட்ரோல் சீனாவுக்கு தான் ஈரான் விற்பனை செய்கிறது என்கிற செய்திகளுக்கு மத்தியில் இன்றைக்கு ஈரானுடைய IRGC மிக முக்கியமான இன்னொரு செய்தியை வெளியிட்டிருக்கு. ஒவ்வொரு நாளும் அவர்கள் இஸ்ரேலோடும் குறிப்பாக மொசாதோடு தொடர்பு வைத்திருக்கக்கூடிய உளவாளிகளை கண்டுபிடித்து அவர்களுக்கு மரண தண்டனை விதித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைய தினம் ஜெய்ஷல் அதில் என்று சொல்லக்கூடிய ஈரானுக்கு எதிரான ஒரு தீவிரவாத பயங்கரவாத இயக்கத்தினுடைய முக்கியஸ்தர் ஒருவருக்கு தண்டனை கொடுத்திருக்கிறார்கள், மரண தண்டனை நிறைவேற்றியிருக்கிறார்கள். இதற்கு அவர்கள் மிக முக்கியமாக மொசாதோடு நேரடி தொடர்புகளை வைத்திருந்தார்கள், ஈரானுக்கு எதிரான காரியங்களில் இவர்கள் செயல்பட்டார்கள் என்கிற குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டு நீதிமன்றத்தில் அதற்குரிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டு நீதிமன்றம் தான் இந்த தீர்ப்பை கொடுத்திருக்கிறது, மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இந்த ஜெய்ஷல் அதில் என்கிற அமைப்பை பொறுத்தவரையில் சன்னி பிரிவுக்கு ஆதரவான அமைப்பு என்று சொல்லப்படுகிறது. ஈரானுக்கு எதிராக இருக்கக்கூடியவங்க இவங்க ஆல்ரெடி குர்துகளோட எல்லாம் தொடர்பு வைக்கக்கூடிய ஒரு குரூப்பாக இருக்கக்கூடிய நேரத்தில் ஈரானுடைய சிஸ்தான் பலுசிஸ்தான் பகுதிகளில் செயல்படக்கூடிய ஒரு குழு. இந்த குழு ஆயுதமேந்திய குழு. எந்த நாடாக இருந்தாலும் சரி தன்னுடைய நாட்டுக்கு எதிராக ஆயுதம் ஏந்தக்கூடிய யாரையுமே ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அது என்ன பிரிவில் இருந்தாலும் சரி. இப்போ ISI பயங்கரவாதிகளை பொறுத்தவரையில் அவங்க நாங்கள் சன்னி பிரிவுன்னு சொல்லிக்கிட்டு தான் வந்தாங்க. எந்த பிரிவுனாலும் பயங்கரவாதி தான். நம்ம யாராவது ஏற்றுக்கிற முடியுமா? தீவிரவாதம் ஒழிக்கப்பட வேண்டும், தீவிரவாதத்துக்கு எதிராகத்தான் நாம் இருக்க வேண்டும், பயங்கரவாதத்துக்கு எதிராகத்தான் இருக்க வேண்டும். அதே மாதிரி தான் உலகத்தில் எவன் ஆயுதத்தை தூக்கி பயங்கரவாதத்தில் ஈடுபட்டாலும் அவன் பயங்கரவாதி தான், தீவிரவாதி தான். ஈரானுக்குள்ள இந்த தீவிரவாத செயல்பாட்டில் ஈடுபட்டு கொண்டிருந்த ஜெய்ஷல் அதில் என்று சொல்லக்கூடிய அமைப்பினுடைய மிக முக்கியமான ஒரு முக்கியஸ்தர் கைது செய்யப்பட்டு அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாக இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை. அப்பாஸ் ஆராக்சி மீண்டும் பாகிஸ்தானுக்கு வந்திருக்கிறார். என்ன மாதிரியான பேச்சுவார்த்தைகளை அவர்கள் நடத்தப் போகிறார்கள் என்கிற செய்திகளையும் அமெரிக்க அதிபர் மீதான தாக்குதலுடைய அடுத்த கட்ட செய்திகள் தொடர்பான மேலதிக விவரங்களையும் உங்களுக்கு கொண்டு வந்து தருவதற்கு தயாராக இருக்கிறோம். ஆக்கிரமிப்புகள் ஓய வேண்டும், ஆக்கிரமிப்பாளர்கள் ஓய வேண்டும். காசா அப்பாவிகள் மீதான தாக்குதல்களும், லெபனான் அப்பாவிகள் மீதான தாக்குதல்கள், ஈரான் அப்பாவிகள் மீதான தாக்குதல்கள் எல்லாம் நிறுத்தப்பட்டு அமைதி திரும்ப வேண்டும், முழு உலகம் பூ உலகம் அமைதியாக வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிராக தொடர்ந்தும் ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்புவோமாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.